வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். உயர்தரத்துக்கு தொழில்நுட்ப பிரிவு அறிமுகம். நீர்த்தேக்க நீர்மட்டம் அதிகரித்த நிலையில் விக்டோரியா மற்றும் உலக மின் உற்பத்தி நிலையங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு, தொழிற்சங்கங்கள் தெரிவிப்பு. எல்லைகள் நிர்ணயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை மீண்டும் திருத்துவோம், அமைச்சர் கெஹலிய தெரிவிப்பு. 3 மாதங்களாக எரிபொருள் மானியம் கிடைக்கவில்லை, மீனவர்கள் குற்றச்சாட்டு. திறமைசாலிகள், திறமையற்றவர்கள் என வகைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் இலங்கையில் இல்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவை அறிமுகப்படுத்துவதற்காக அலரி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் இன்று முற்பகல் இந்த வைபவம் நடைபெற்றது. நாட்டுக்கு பயனுள்ள எதிர்கால சந்ததியினரே இலங்கையில் இருப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, பாடசாலைகளில் தொழில்நுட்ப பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை தவறிவிட்டதாக குறை கூறுவதற்கு முயற்சிப்போருக்கு இந்த புதிய முயற்சி சிறந்த பதிலை வழங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தெற்கில் போன்றே வடக்கிலும் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கல்வி கற்பதற்கான சூழல் இன்று உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி இங்கு கூறியுள்ளார். இன்று நாம் எதிர்நோக்கும் சவால்களை எதிர்கால சமூகத்துக்கு மீதப்படுத்துவதில்லை என தான் 2006ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை உயிரை பணியம் வைத்து பாதுகாப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இங்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார். අද වෙනකොට මේ තාක්ෂණ විෂය ධාරාව හඳුන්වා දීමේ කටයුත්ත ජාත්‍යන්තරයේ පැසසුමටත් ලක් වෙලා තියෙනවා. தொழில்நுட்ப பிரிவை அறிமுகப்படுத்தும் விடயம் சர்வதேச மட்டத்தில் பாராட்டுக்கு உள்ளாகியுள்ளது. 20 வருடங்களுக்கு முன்னர் இதனை ஆரம்பித்திருக்க வேண்டும் என கூறியுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி இதற்காக தனியாக நிதியை பெற்று தந்துள்ளது. திறமையற்றவர்கள் என ஒதுங்கும் லட்சக்கணக்கான மாணவர்களின் நலன் கருதி இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எமது நாடு செயற்திறன் அற்ற ராஜ்யம் என எடுத்துக் கூற முயலும் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த செய்தியாகும். இது சித்தியடைந்த ராஜ்யம் என்ற உணர்வு ஏற்படும். திறமைசாலிகள், திறமையற்றவர்கள் என வகைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் இலங்கையில் இல்லை. நாட்டுக்கு பயனுள்ள எதிர்கால சந்ததியினரே இலங்கையில் உள்ளனர். අති දෙකක් නෑ දරුවා අතර. ඒ නිසා අපි ඔබ හැමෝම වැඩදායි දරුවන් හැටියට ජාතිය වෙනුවෙන් ගොඩනගන්න අපි බැඳිලා ඉන්නවා. முதல் செய்தி பிரதான விசாரணை. கமர்ஷியல் வங்கியின் சேவைப்பொலி வழங்கும் விசேட பிரிவு லாபங்களையும் பரிசல்களையும் உரித்தாக்குங்கள். அடுத்து அறிஞர் வாக்கு தொகுப்பு. வாசிப்பு பழக்கமுள்ள ஒரு குடும்பத்தை எனக்கு காட்டுங்கள். உலகை மாற்றுகின்றவர்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். நெப்போலியன் போனபார்ட். யுத்தத்தினால் நாட்டிலிருந்து வெளியேறி ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ள இலங்கை தமிழ் அகதிகளை மீள நாடு திரும்புமாறு வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் முன்னணி ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு நிலைமைகள் ஸ்திரமடைந்துள்ளதாக இதன்போது அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தற்போது அமைதியான ஒரு நாடாக மாறியுள்ளதாகவும், நாட்டின் ஏனைய பகுதியைப் போல வடபகுதியிலும் மும்மடங்கு வேகத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடல் பயணங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமற்ற படகுகளின் மூலம் இலங்கையர்களை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்புவதற்கான முயற்சிகளில் ஆட்கடத்தல்காரர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் அந்த நாட்டின் குடிவரவு விவகாரங்களுக்கான அமைச்சர் பிரெண்டன் ஓ'கோனர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டீவன் ஸ்மித் ஆகியோர் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலாட்டிற்கும் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுக்கும் இடையிலான சந்திப்பு கேன்பராவில் உள்ள ஆஸ்திரேலிய பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று நடைபெற்றது. நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கான அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் இதன்போது உறுதியளித்ததாக வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய மத்திய நிதியமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான குழுவினர் இந்திய பிரதமர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோரை சந்தித்த பின்னர் நேற்று பிற்பகல் இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை சந்தித்தனர். 13வது அரசியலமைப்பு திருத்தம், இலங்கையில் அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ள திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். நேற்று இடம்பெற்ற சந்திப்புகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தகவல்களை வழங்கினார். 11வது திருத்த சட்டம் என்பதை பார்க்கின்ற போது அது ஒரு தீர்வல்ல, ஆனால் ஒரு அடிப்படை என்ற ரீதியிலே இந்த 13வது திருத்த சட்டத்தை சீரழிக்கின்ற, அதை அதிகாரங்களை குறைத்து அதை இல்லாமல் ஒழிக்கின்ற தன்மையிலே இலங்கை அரசு செயல்படுகின்ற நிலை சம்பந்தமாகவும் எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களுடன் பேசினோம். ராணுவ பிரசன்னம், இன்னும் சிங்கள குடியேற்றங்கள், விவசாய கடற்தொழிலாளர் எங்களுடைய துன்பங்கள், அவருடைய நிலங்கள், அவருடைய கடற்பரப்பிலே தொழில் செய்ய முடியாத நிலை, மக்கள் அன்றாட அனுபவிக்கின்ற, வாழுகின்ற இடத்திலே சொந்த நிலத்திலே வாழ முடியாத பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துச் சொன்னோம். பிரதமர் அவர்கள் எங்களிடம் உறுதியளித்தார், தமிழ் மக்களை இந்திய மக்களும் இந்திய அரசாங்கமும் ஒருபோதும் கைவிடாது என்ற உறுதியாக நான் சொல்லுகிறேன் என்று எங்களிடம் உறுதியளித்தார். இன்று பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. நுவரெலியா சீதாஎலிய பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. பஸ்ஸின் சாரதியும் நடத்துனரும் ஆசிரியர் ஒருவரும் தந்தையருமே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் மாணவர்கள் உள்ளிட்ட 87 பேர் பயணித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 78 பேர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கவலைக்கிடமாக இருந்த 9 பேர் கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் அநேக மாணவர்கள் ஆவர். இவர்கள் பசர பகுதியில் இருந்து கல்வி சுற்றுலாவிற்காக வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பொல்கஹா வளைவுக்கு அருகில் உள்ள 50 மீட்டர் பள்ளத்தில் விழுந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த 31 வயதான பஸ்ஸின் சாரதியான அனில் நிஷாந்த் நமதுகுள பகுதியை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையாவார். விபத்தில் உயிரிழந்த 23 வயதான எஸ் பாரதி ராஜா பஸ்ஸின் நடத்துனராக கடமையாற்றி இருந்தார். உயிரிழந்தவர்களில் நமதுகுள பகுதியை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான எம் பாலகிருஷ்ணனும் அடங்குகிறார். அக்கரைப்பற்று பகுதியை சேர்ந்த ஐஎல் சைனுலாபுதீன் விபத்தில் உயிரிழந்த மற்றையோர் ஆவார். ஆசிரியரான அவர் 8 நாட்கள் மாத்திரம் நிறைந்த சிசுவின் தந்தையாவார். வருமுன் காப்பதே புத்திசாலித்தனம் என்பார்கள். பல தடவைகள் பாதிப்புகளை எதிர்நோக்கிய பின்பும் இதுவரை அதிகாரிகளின் கவனம் திரும்பாதிருக்கும் அம்பாறை, நிந்தவூர், ஆத்தியடிக்கட்டி வீதி, செங்கட்பட்டை மேற்கு கண்டம் தொடர்பான பார்வை அடுத்து. அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் ஒரு விவசாய கிராமமாகும். இங்கு ஆறுகளும் குளங்களும் நிறைவாக காணப்படுகின்றன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் ஆறுகளும் குளங்களும் விவசாய நிலங்களும் பெரும் அழிவை சந்தித்திருந்தன. இந்த நிலைக்குள் சிக்கி ஆத்தியடிக்கட்டு ஆறு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆத்தியடிக்கட்டு ஆற்றின் ஒரு பகுதி உறுதியாக புனரமைக்கப்பட்ட போதிலும் செங்கற்படை மேற்கு கண்ட பகுதியில் புனரமைப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படாமையினால் தாம் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 6 மாதம் கட்டு போய்தான் ரோட்டு அப்ப அங்கால கல்லாடிக்க எஞ்சால கல்லாடுக்கல அங்கால அடிக்க கூடாது. அப்ப அங்கால பாதிக்கப்படுற கூற எஞ்சால பாதிக்கப்படுற கூற கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் அழியும். வாரம் மாறிக்கு 600 ஏக்கர் அழியும். சரியா, ஆறு பெருக்கெடுக்கின்ற போது விவசாய நிலங்கள் முற்றாக பாதிக்கப்படுவதோடு தாம் போக்குவரத்தை முன்னெடுப்பதிலும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். செங்கப்பாடை வீதி, இது ஆத்தியாடிக்கட்டு வீதி என்று சொல்லி 10 வருஷமாக இதுவரை செய்தார் என்று கூறுகிறார். இந்த ஆற்றின் புனரமைப்பு பணிகள் தொடர்பில்
அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற போது அவர்கள் அதை புறக்கணிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். கிட்டத்தில் கூட விவசாய திணைக்களத்துடன் தொடர்பு கொண்ட போதும் அவர் இந்த வட்டையை கடற்கரை வட்டை என்று கூறுகின்றார். கழிச்சு கிட்டத்தட்ட கடற்கரை வட்டை என்று சொல்லுவது கடலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது கடலிலிருந்து 8-9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூமியை கூட அவர் கடற்கரை வட்டை என்று கூறி இதை தட்டி கழித்து விட்டார். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் இந்த ஆறு பெருக்கெடுத்தமையினால் தாம் பாரிய அழிவுகளை சந்தித்திருப்பதால் மற்றும் ஒரு இயற்கை அழிவுக்கு முன்னர் இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகும். வருமுன் காப்போம் என்பதை மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரசுகளை நடைமுறைப்படுத்தினால் தமக்கு அச்சம் சந்தேகமின்றி மீண்டும் இலங்கைக்கு வர முடியும் என நாட்டை விட்டு சென்றுள்ள ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கையில் தமக்கு விடுக்கப்பட்ட மரண அச்சுறுத்தல்கள் காரணமாகவே வேறு நாடுகளில் தஞ்சமடைய வேண்டி ஏற்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். உண்மையில் எனக்கிருந்த அச்சுறுத்தல்கள் காரணமாகவே நான் இலங்கையிலிருந்து வெளியேறினேன். பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன. தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கூறினர். லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு வாரத்தின் பின்னர் சர்வதேச ஊடகவியலாளர்கள் அமைப்பு இலங்கைக்கு வந்து எம்மை தற்காலிகமாக வெளியேறுமாறு கூறினர். நான் வெளியேறிய பின்னர் மறுநாள் ரிவிர பத்திரிகை ஆசிரியர் உபாலி தென்னக்கோன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்காக அரசாங்கத்தின் தலைமை அதிகாரிகளோடு தொடர்ந்தும் பல தடவைகள் கலந்துரையாடினேன். பிரதான அதிகாரிகள் எனக்கு எழுதிய விடயங்கள் தொடர்பிலான எழுத்து மூல ஆவணங்கள் என்னிடம் உள்ளன. நாட்டின் நிலைமை சிறந்தது அல்லவெனவும் நாட்டுக்கு வர வேண்டாம் எனவும் சிறிது காலத்துக்கு அங்கு இருக்குமாறும் கூறினர். உதாரணமாக ரூபானி கூட்டுத்தாபனத்தின் சகோதரர் மாவளவை வெட்டி காயப்படுத்திய தினத்தில் நான் இரவு வேளையில் பாராளுமன்றத்துக்கு அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் குடும்ப சார்புடன் இருந்த போது குண்டர்கள் சிலர் வந்தனர். அவர்கள் நீண்ட முடி வளர்த்திருந்தனர். திடீரென வந்த அவர்கள் உங்கள் முகம் அழகாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு சென்றனர். அன்று இரவே சகோதரர் மாவள வெட்டப்பட்டார். அந்த தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரே எனக்கு இவ்வாறு கூறிவிட்டு சென்றார் என்பதனை நான் அறிந்து கொண்டேன். அதனை எமது அமைப்பும் அறிந்திருந்தது. எனினும் அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை. කපන්න කියපු දෙන්න එක්කෙනෙක් තමයි මෙයා මේ පිළිබඳ අපේ මාධ්‍ය සංවිධානවල සහෝදරවරු දන්නවා. නමුත් මේවා ප්‍රසිද්ධියට පත් කරේ නැහැ. කිසිම ආණ්ඩුවේ රැකවරණය පිළිබඳ විශ්වාසයක් තිබෙන්නේ නැහැ. உதாரணத்துக்கு கூறுவதென்றால் நண்பர்களாக இருந்த பல அமைச்சர்கள் உள்ளனர். குறிப்பாக லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட தினத்தில் நான் அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர் ஒருவருடன் தொலைபேசியில் கலந்துரையாடினேன். இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் கூறினார். எனவே அரசாங்கத்தின் அடைக்கலம் தொடர்பில் எனக்கு எவ்வித நம்பிக்கையும் ஏற்படவில்லை. குறிப்பாக அதுயர் பாதுகாப்பு வலயத்தில் போலீஸ் காவல் அரண், ராணுவ காவல் அரண் என்பவற்றுக்கு அருகிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது. එතුමා කිව්වා මේ කෝඩිනේට් කරලා නෙමෙයි මේ පාරදීම් සිද්ධ වෙන්නේ පරිස්සම් වෙන්න ඕනි කියලා. මං කැමතියි ලංකාවට එන්න. නමුත් ලංකාවට இலங்கைக்கு வருவதற்கு நான் விரும்புகின்றேன். எனினும் நாடு திரும்புவதற்கு அங்கு சிறந்த பின்புலம் அவசியமாகும். நான் நம்புகின்ற விதத்தில் வேறு எதுவும் அவசியமில்லை. அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை நிறைவேற்ற வேண்டும். ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், கொலை சம்பவங்கள், கடத்தல் சம்பவங்கள் போன்ற தொடர்பில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் நாம் இலங்கைக்கு வர தயாராக உள்ளோம். என்னை வெள்ளை வேன் ஒன்றில் கடத்திச் சென்றனர். என்னுடைய காலை உடைத்தனர், விரல்களை உடைத்தனர், தலைமுடி தாடி மீசைகளை வெட்டி என்னை கட்டி வைத்தனர். எனது உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நான் அமெரிக்காவிற்கு வந்துள்ளேன். அதனை விடுத்து பணம் சம்பாதிப்பதற்காக நான் இங்கு வரவில்லை.